திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரியன், அவர் 15ஆம் தேதி வரை உச்சத்துல இருக்கிறார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல ரிஷப வீட்டுக்கு போகிறார். அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேல மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அடுத்தது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தாரு. இப்போ சுக்கிர பகவானும் 14ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் இருந்து மிதுனம் வீட்டுக்கு போகிறார். இதுல ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் மிதுனத்துக்கு வரும் பொழுது புதன் ரிஷபத்துக்கு வந்துடும். அப்போ சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க, வீடு மாறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆவது மிகப்பெரிய யோகம். யாருக்கெல்லாம் சுக்கிரனும் புதனும் உங்க லக்னத்துக்கோ உங்க ராசிக்கோ யோகத்துல இருக்கார், நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா, இந்த மாதம் இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் ஆகவோ அல்லது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் அதே இடத்துலதான் இருக்கார். அதே போல செவ்வாய் பார்த்துட்டீங்கன்னா சனியோட சேர்ந்து ஒரு போராட்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இத்தனை காலமா. இப்போ மே மாசம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பலம் பெறுகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், முழுமையாக இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல முழுமையா தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசிக்கு உண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியுமான குருவோடு சுக்கிரன் 14ஆம் தேதிக்கு மேல சேரப்போகுது. லாபஸ்தானாதிபதி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட சேரும் பொழுது உங்களுடைய செயல்கள், உங்களுடைய லாபங்கள், உங்களுடைய எண்ணங்கள் இது எல்லாமே 14ஆம் தேதிக்கு மேல சிறப்பாக இருக்க போகுது. ஏன்னா 2ஆம் அதிபதி ரசனாதிபதியான சனியோட செவ்வாய் இருந்து ஒரே போராட்டமா இருக்கும். அவரும் செவ்வாயும் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு 11ஆம் தேதிக்கு மேல வரப்போறாரு. அப்ப 5க்குடையவர் 5ஆம் வீட்டுக்கு வரும்போது அதிர்ஷ்டங்கள் பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், குழந்தைகளுடைய லைஃப் நல்லா இருக்கிறது, குழந்தைகளுக்கு உண்டான யோசனைகள், அவர்களுடைய லைஃபுக்கு உண்டான யோசனைகள் எல்லாமே சிறப்பா இருக்கிறது, அவளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்றது, குடும்பம் ஒத்துமையா இருக்கிறது. அவர் 12ஆம் அதிபதி ஆகிறதுனால இன்ப சுற்றுலா, தீர்த்த யாத்திரை எல்லாம் போயிட்டு வர்றது, சுப விரயங்கள் குடும்பத்துல நடக்கிறது, ஒரு செலவு பண்ணாலும் அது உங்க குடும்பத்துக்கோ உங்களுக்கோ ஒரு நல்ல தேவைகளாக இருக்கிறது. இந்த அமைப்பெல்லாம் நிச்சயமா உண்டு. ஒரு இடமோ ஒரு சொத்தோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட தனுசுக்கு இந்த மாதம் ஏற்படும். அதே போல ராசி இதெல்லாம் இங்க 5ஆம் அதிபதி 5ல இருந்தாலே குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. அப்ப என்ன செய்தாலும் உங்களுக்கு 1, 5, 9 இந்த 3 கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகமாவது வலுத்திருக்கும். உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா 5ஆம் அதிபதி அருமையா இருக்கிறார். 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் சூரியனும் உங்களுக்கு உச்சமாகுது. அப்ப 2 கிரகங்கள் வலுவா இருக்கு. இதை விட பெரிய யோகம் என்ன தனுசுக்கு? அப்ப சுக்கிரனும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6, 11ஆம் அதிபதியாகி ராசி அதிபதியோட 7ஆம் வீட்டுல இருக்கும்போது நல்ல வேலை கிடைக்க போகுது. வேலையில இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. நல்ல லாபங்கள், உங்களுக்கு தேவை, உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. நல்ல லாபங்களும் பெருக போகுது. உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்ப சுக்கிரன் அதற்கு மேல, ஏன்னா சுக்கிரன் நீங்க ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. 14ஆம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா 6க்குடைய ராகு இருக்கும் பொழுது கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நோய்க்கு நல்ல மருந்துகள் கிடைக்கிறது, கேஸ் ஏதாவது உங்க பக்கம் இருக்குதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். தொழிலும் வளர்ச்சியாக போகுதுங்க. இந்த மாசத்துல தொழில் வளர்ச்சி நிச்சயமா உண்டு. தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்க போறீங்க. தொழிலில் இருந்து வந்த இடைஞ்சல்கள், மனக்குழப்பங்கள், விரக்தி, மனவிரக்தி இதெல்லாம் விலக போகுது. ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சை பெருங்க தனுசு விடலாம். அதே போல சூரியனும் உங்களுக்கு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள் இல்லையா? அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேல 6ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப முடிந்த அளவுக்கு அப்பா கிட்ட உதவிகள் வேணும், அப்பா மூலமாக உதவிகள் வேணும், ஒரு குரு மூலமாக உதவிகள் வேணும், உங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும், உங்களுடைய லைஃப்க்கு உண்டான ஒரு தேவைகளுக்கு அட்வைஸ் பண்ணணும், யாரோ ஒருத்தருடைய தொடர்புகள் வேணும், உதவிகள் வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக 15ஆம் தேதிக்கு முன்னாடியே அதெல்லாமே ஒருத்தரை பார்த்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாமே 15ஆம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது நல்லது. 15ஆம் தேதிக்கு மேல மறைவு. அப்போ அப்பாவுடைய ஆரோக்கியத்துல 15ஆம் தேதிக்கு மேல கவனமா இருக்கணும். அதே போல யாரோ ஒருத்தர் பார்த்து பேசுறீங்க, பிடிக்கிறீங்க அப்படிங்கிறீங்கன்னா அதெல்லாம் 15ஆம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கணும். 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் மறையும் பொழுது பெரிய அளவுக்கு இப்ப இருந்த அளவுக்கு கொஞ்சம் தாக்கங்கள் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். அதே போல புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறார். புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆச்சுன்னா லாபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை. அப்ப தொழில் வளரப்போகுது.
லாபங்கள் பெருக போகுது. உழைத்த உழைப்புக்குண்டான ஒரு நல்ல எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு ஊதியம் கிடைக்க போகுது. நல்ல வருமானம், நல்ல சேலரி கிடைக்க போகுது. தொழில் வளர்ச்சி நிச்சயமா உண்டுங்க. அதே போல பாத்தீங்கன்னா 6-7 பரிவர்த்தனை. 6-7 பரிவர்த்தனையாக எதிர்பார்த்த வரன் அமைஞ்சு வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள இருக்குது, அதெல்லாமே நிவர்த்தி ஆயிரும். கணவன் மனைவிக்குள்ள அந்நியங்கள் பெருக போகுது. குடும்பத்துக்காக கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் அடைக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. சோ தனுசு ராசி நம்பிக்கையாக தைரியமாக இருக்கலாம். 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல நிக்கிறார். வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகம் இதெல்லாமே தனுசுக்கு இந்த 2.5 வருஷம் அருமையா இருக்கு. அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும், கொஞ்சம் உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும். அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கணும். அம்மா ரீதியாக அம்மா உறவுகள் ரீதியாக கொஞ்சம் சில சில மன கசப்புகள் ஏற்படும். இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கான மாதமாக இருக்கு. அப்ப 100க்கு ஒரு 70-80% மேல தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் நிச்சயமாக அமைந்து வரப்போகுது. இதெல்லாமே உங்க ஜாதக தசாபுத்தி ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், இளையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.